ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் குடும்பங்களுக்கான கர்த்தர் தருகிற ஒரு நல்ல ஆலோசனை இன்றைக்கு இந்த காலவேளையில் நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பெற்றோர்களாகிய நமக்கு கர்த்தர் தருகிற ஒரு நல்ல ஆலோசனை, கர்த்தர் தருகிற கட்டளை என்று கூட இது சொல்லலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தர் தருகிற ஆலோசனை, கட்டளை. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. என்ன நடக்க வேண்டிய வழி? கர்த்தருடைய வழியிலே அவர்களை நடக்கும்படியாய் அவர்களை பழக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையாகவே கண்டித்து புத்தி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட, அன்பாய் சொல்லுகிற இடத்துல அன்பாய் சொல்லி, கண்டித்து சொல்லுகிற இடத்துல கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லுகிற அந்த கடமையை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ அதனாலதான் இது ஆலோசனை, கர்த்தர் தருகிற ஆலோசனை மாத்திரம் அல்ல, கட்டளையும் கூட. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார்னா அவர்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம். ஏனால் உண்மையாகவே அந்த ஏலி பாதிரியார் தன்னுடைய பிள்ளைகளை சரியாய் வளர்க்காததுனாலதான் கர்த்தர் அவரை தண்டித்தார்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை சரியாய் கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டிய பங்கு, அந்த காரியம் கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நிச்சயமாகவே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. கர்த்தருக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். அனுதினமும் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பிள்ளைகளை பழக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்து சொல்ல வேண்டும். குடும்ப ஜபத்திலே அவர்களை பழக்குவிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதிலும் கர்த்தருக்காக உண்மையாகவே ஜெபிக்கிற விஷயத்திலே உண்மை உள்ளவர்களாய், வெகுநேரம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் உண்மையாகவே கர்த்தரிடத்திலே நாம் பிள்ளைகளை பழக்குவித்து வளர்க்க வேண்டும். ஆமென். உண்மையாகவே நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளை நல்லா படிச்சா போதும், நல்ல பெரியவர்களாகி நல்ல பெரிய வேலையில நல்லா சம்பாதித்தா போதும், இதுதான் நம்ம நினைக்கிறோம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தால் போதும். இது எல்லா பெற்றோர்களுக்கு உரியதுதான். நல்லா கவனிங்க, அதை விட மேலான காரியம். நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், படிக்கலன்னா அடிக்கிறோம், அதை நடத்துறோம். படிச்சுதான் ஆகணும், நிறைய மார்க் வாங்கி தான் ஆகணும், இல்ல நல்ல வேலை செய்து நல்ல பெரிய வேலையில் தான் இருக்கணும். எல்லாம் நம்முடைய இந்த உலகத்தின் காரியங்களை கண்டித்து பிள்ளைகளுக்கு உணர்த்தி நம்ம சொல்லுகிறோமே. ஏன் கர்த்தருக்குரிய காரியத்தை, கர்த்தருக்குரிய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று அநேக நேரம் நாம் கண்டிக்காமல் விட்டு விடுகிறோம். அநேக நேரம் அவர்களை உணர்த்தாமல் விட்டு விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான பெற்றோர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் பிள்ளைகளை உண்மையாகவே கண்டித்து உணர்த்தி அவர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டிய வழியிலே அவர்களை நடத்து. பாருங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, இல்லைன்னா பிசாசு வேற வழியில் நடத்தி கொண்டு போயிடும். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வழியிலே நடத்தவில்லை என்றால் பிசாசானவன் வேறு வழியிலே நடத்தி கொண்டு போயிடுவான். கர்த்தர் இன்றைக்கு தருகிற ஆலோசனை, கட்டளை, எச்சரிக்கை பெற்றோர்களாகி நமக்கு நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நீங்க குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நீங்க நடத்திட்டாலே போதும். பாருங்க, கீழே உள்ள வார்த்தை, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்முடைய இன்றைக்கு சிறு பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பெரிதாய் வளர்ந்து அவர்கள் முதிர் வயதானாலும் சரி, என்னுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நான் விடாதிருப்பேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் கர்த்தர் அவர்களை நடத்துவார், கர்த்தர் அவர்களை ஆட்கொள்வார், கர்த்தர் அவர்களை போதிப்பார், அவர்களை வழி நடத்துவார். முதிர் வயதிலும் அவர்களை விடாதிருப்பார்கள். அமேன் சொல்லுவோம். அமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களாகிய நமக்கு கர்த்தர் தருகிற ஒரு நல்ல ஆலோசனை, கட்டளை. இந்த காலைவேளை இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். இவ்வளவு நாட்களா ஒருவேளை நம்ம இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தாம இருந்தா இன்றையிலிருந்து நடத்துவோம். மாலை நேரத்துல குடும்பமாய் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு நல்ல போதனை செய்து கர்த்தருக்கு குடும்பமாய் ஜெபிக்கிற பழக்கத்தை கடைபிடிக்க. உண்மையாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார், விருத்தி அடைய செய்வார். இதை செய்து பாருங்க, டெஸ்ட் பண்ணியே பாருங்க.
கர்த்தர் 1000 மடங்காய் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே அருமையான குடும்பத்தினருக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாய் வளர்க்கும்படி, கர்த்தருக்குள் வளர்க்கும்படி, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வளர்க்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல நல்ல ஆலோசனைக்காக, இந்த நல்ல கட்டளைகளுக்காக, இந்த எச்சரித்து நீங்கள் புத்தி சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. இன்றையிலிருந்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், கர்த்தருக்குள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இன்று முதல் கர்த்தருக்குள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நடத்துவோம் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க. அவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தனை 1000 மடங்காய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகள், பிரயாசங்களை கர்த்தர் 1000 மடங்காய் ஆசீர்வதிங்க. கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனை, இந்த ஆலோசனையில் தரித்திருப்போம். இன்று முதல் கர்த்தருக்கு பிரியமான தீர்மானங்களை கர்த்தருக்கு எடுப்போம். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படியாய், விருத்தி அடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் தொடர்ந்து பலப்படுவோம். God bless your family. ஆமென்.